எரிவாயுவை எடுக்கும் இடத்திலேயே திரவமாக மாற்ற பயன்படும் அமைப்பு, அதுவும் கடலில். உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் கட்டுமான அமைப்பாக கருதப்படும் இதன் சிறப்புகள் என்ன? தெரிந்து கொள்வோம் இப்போது. பார்ப்பதற்கு கப்பல் போலவே தெரியும் இந்த பிரம்மாண்டமான மிதவை உண்மையில் கப்பல் அல்ல. கடலில் இயற்கை எரிவாயுவை எடுத்து திரவ நிலைக்கு மாற்றுவதற்காக ஷெல் நிறுவனம் உருவாக்கி வரும் உலகின் மிகப்பெரிய மிதக்கும் வடிவமைப்புதான் இது. இயற்கை எரிவாயுவை தோண்டி எடுக்கும் தொழில்நுட்பத்தில் புதிய புரட்சியை ஏற்படுத்த போகும் இந்த மிதக்கும் திட்டத்துக்கு பிரல்யூட் ஃப்ளோட்டிங் லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ் என்று பெயர். அதாவது பிரல்யூட் திரவநிலை இயற்கை எரிவாயு மிதவை. எரிவாயு எடுப்பது, அதை அங்கேயே திரவ நிலைக்கு மாற்றுவது என்பதுதான் இதன் சிறப்பு. கடலிலேயே டேங்கர் கப்பல்களில் திரவநிலை இயற்கை எரிவாயுவை ஏற்றி விநியோகத்துக்கு அனுப்பி வைக்க முடியும். மனிதர்கள் இதுவரை உருவாக்கியதிலேயே மிகப்பெரிய மிதக்கும் கட்டுமானம் இதுதான். 2.6 லட்சம் டன் இரும்பு கொண்டு உருவாக்கப்படும் இந்த மிதக்கும் கட்டுமானத்தின் எடை 6 லட்சம் டன்களாக இருக்கும். தற்போது இருக்கும் உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல்களை விட 5 மடங்கு எடை அதிகமானது. 4 கால்பந்து மைதானங்களின் நீளத்தை விட அதிக நீளம் கொண்டது. இதில் உள்ள கொள்கலன் 2.2 லட்சம் கனமீட்டர் அளவு திரவநிலை இயற்கை எரிவாயுவை சேமித்து வைக்கும் திறன் கொண்டது. கப்பல் கட்டுமானத்தில் உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களுள் ஒன்றான சாம்சங் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் இந்த மிதக்கும் கட்டுமானத்தின் அடிப்படை கட்டமைப்பை கட்டி முடித்துள்ளது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 600 பேர் இதன் பல்வேறு அம்சங்களை வடிவமைத்துள்ளனர். மொத்த கட்டுமான மதிப்பு சுமார் 70,000 கோடி ரூபாய். இந்த திட்டம் முழுமையாக முடிக்கப்படும் பட்சத்தில் குழாய் பாதைகளை அமைத்து எரிவாயுவை சுத்திகரிக்கும் தரைப்பகுதியில் இருக்கும் தொழிற்சாலைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் பெருமளவு உற்பத்தி செலவு மிச்சமாகும். அதிவேகமான புயல், சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் போன்றவற்றால் கூட இந்த மிதக்கும் கட்டுமானம் பாதிக்கப்படாது. 2017ஆம் ஆண்டிலிருந்து செயல்படத் தொடங்கும் பிரல்யூட் திரவநிலை எரிவாயு மிதவை தற்போது முதன்முறையாக நீருக்குள் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக எம் மணிகண்டன்.